ஹாய் வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபாஸ் கார்னர். நான் உங்கள் தோழி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 30 days இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் சேலஞ்சோட 27th டே. ஸோ நான் இன்னைக்கு என்னெல்லாம் சாப்பிட்டேன் அப்படின்றத நான் உங்க கூட ஷேர் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து டைம் 12 o'clock ஆகுது. இது என்னோடய ஃபுட் விண்டோ டைம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டீடாக்ஸ் ஜூஸ் எடுத்துக்க போகிறேன். அதை எப்படி ரெடி பண்ண அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த டீடாக்ஸ் ஜூஸ் ரெடி பண்ணுறதுக்கு பொருள் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் கார்டை வந்து நல்லா தோலெல்லாம் சீவிட்டு சீடெல்லாம் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா குக்கும்பர் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கிறேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் எடுத்திருக்கேன். தென் ஒரு பீஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். தென் லெமன் எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருள். இது எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது எல்லாத்தையுமே ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தேவையான அளவு வாட்டர் ஆட் பண்ணிக்கிட்டு இப்போ இதை வந்து நல்லா கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்போ ஃபில்டர் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இதை நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் லெமன் ஜூஸ் மட்டும் ஆட் பண்ணி குடிக்க வேண்டியதுதான். இந்த ஜூஸ் வந்து எடுத்துக்கிறனால பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட் கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரலாகவே நம்ம பாடியை வந்து கூல் பண்ணும். தென் வந்து பார்த்தீங்கன்னா இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணி நம்மளோட டைஜஸ்டிவ் ஹெல்த்தை வந்து இன்னும் ப்ரொமோட் பண்ணும். தென் ஸ்கின் ஹெல்த்தை வந்து நல்லா ப்ரொமோட் பண்ணும். அண்ட் வெயிட் லாஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்றைக்கி என்னோடய லஞ்சுக்கு நான் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 கப்பு வந்து பீட்ரூட் பொரியல் எடுத்திருக்கேன். இந்த பீட்ரூட்டில் பார்த்தீங்கன்னா நிறைய நியூட்ரிஷன் இருக்குங்க. அண்ட் கிரேட் சோர்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் விட்டமின்ஸ், பொட்டாசியம், அயன், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. இது வந்து இது பிளட் ஃப்ளோவையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணும். நெக்ஸ்ட்டு அது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3/4 கப்பு வந்து கேரட் பீன்ஸ் பொரியல் எடுத்திருக்கேன். அகைன் இந்த கேரட்டும் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹெல்த்துக்கு வந்து ரொம்ப நல்லது. இதில் வந்து விட்டமின் ஏ இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் லாஸுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து ஸ்கின் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு தென் இம்யூனிட்டியை வந்து பூஸ்ட் பண்ணுறதுக்குலாம் வந்து இது பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த 2 பொரியலுமே பார்த்தீங்கன்னா நான் நிறைய கோகோனட் ஆட் பண்ணியிருக்கேன். ஏன்னா கோகோனட்டும் எடுத்துக்கணும். இதில் நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 எக்கோட ஒயிட்ஸ் மட்டும் எடுத்திருக்கேன். இதுவே என்னோட லஞ்சுக்கு போதுமானது தான். இருந்தாலும் இது கூட கொஞ்சம் ரைஸ் இருந்தால் ஒரு ஃபுல் மீல் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். அதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ரைஸ் எடுத்திருக்கேன். ஒரு 3 ஸ்பூன் மட்டும் ரைஸ் எடுத்துக்கிறேன். உங்களுக்கு இந்த பவுலை பார்த்தாலே தெரியும். மற்ற இந்த 2 பவுலையும் விட இந்த பவுல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னது தான். குவான்டிட்டி வந்து ரொம்ப கம்மியான ரைஸ் தான் எடுத்திருக்கேன் இன்றைக்கி. நெக்ஸ்ட்டு வந்து அது கூட கொஞ்சம் ரசம் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். என்னோடய லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ரொம்ப சூப்பரான ஒரு மீல்ஸ் வந்து ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு என்னோடய ஈவினிங்க்கு வந்து ஒரு பிளாக் டீ ரெடி பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுலில் வந்து தண்ணி வச்சு அதை நல்லா பாயில் பண்ணிக்கிறேன். தண்ணி நல்லா பாயில் ஆனதுக்கப்புறம் அதில் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து டீ தூள் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 10 மினிட்ஸ் வந்து நல்லா கொதிக்க விடுறேன். 10 மினிட்ஸ் கழித்து இது வந்து இப்போ நான் ஃபில்டர் பண்ணிக்க போகிறேன். இது நல்லா ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், பிளாக் டீ ரெடி. என்னோட நைட் டின்னருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ் எடுத்திருக்கேன். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ராஜ்மா கிரேவி எடுத்திருக்கேன். தென் வந்து பார்த்தீங்கன்னா 2 சப்பாத்தி எடுத்திருக்கேன். தென் கொஞ்சம் குக்கும்பர் எடுத்திருக்கேன். இந்த ராஜ்மா கிரேவி எப்படி பண்ண அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ரெட் பீன்ஸை வந்து ஒரு 6 hours வந்து நல்லா ஊற வச்சுருக்கேன். இப்போ வந்து இதை வந்து ஒரு குக்கருக்கு மாற்றி இதை வந்து ஒரு 5 விசில் 6 விசில் வச்சு எடுத்துக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அது அடுப்பில் வந்து ஒரு கடாயை வச்சிடுறேன். கடாயை சூடானதுக்கப்புறம் ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பைசஸ்லாம் ஆட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஆனியனை பியூரி மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது நல்லா வதங்கட்டும். சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு பெரிய டொமேட்டோ, கொஞ்சம் கார்லிக், கொஞ்சம் ஜிஞ்சர், இது எல்லாத்தையும் போட்டு ஒரு பியூரி மாதிரி இதையும் அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ ஆனியன் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறம் அரைச்சி வச்சிருக்க பேஸ்ட்டையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ டொமேட்டோவையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டர்மரிக் பவுடர், சில்லி பவுடர், கரம் மசாலா, தனியாத்தூள், காஷ்மீரி சில்லி பவுடர், தென் சால்ட், இது எல்லாமே ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம வேக வச்சிருக்க ரெட் பீன்ஸை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா கிண்டி விட்டுக்கலாம். தென் ஒரு 2 மினிட்ஸ் கழித்து இதை ஒரு லிட்டு போட்டு ஒரு 5 மினிட்ஸ்க்கு வந்து மூடி வச்சிடலாம். ஃபைவ் மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிரேவி நல்லா வந்து திக்கான ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு க்ரீம் வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் எனக்கு வேண்டாம், அதனால் நான் ஆட் பண்ணல. இதில் க்ரீம் ஆட் பண்ணால் இன்னும் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ரைஸ், சப்பாத்தி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக. கொஞ்சம் கோரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கஸ்தூரி மேத்தி வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப டேஸ்டியான ராஜ்மா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது கூட சப்பாத்தியை வச்சு சாப்பிட வேண்டியதான். உண்மையாகவே வந்து பார்த்தீங்கன்னா சப்பாத்தி கூட சாப்பிடும் போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. இந்த டிஷ் வந்து செய்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி தான். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இன்னைய டே ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருச்சு. நாளைய வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். பாய்.